आरोग्यं भास्करादिच्छेद श्रियमिच्छेद हुताशनात् शंकरात् ज्ञानमन्विच्छेद मोक्षमिच्छेद जनार्दनात्. இந்த ஸ்லோகம் எந்தெந்த பயனை போன்றவனா உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குடபாலம் அதையானாய் 4 யானைகளா கொண்டாடுறார் திருமங்கியாழ்வார். வடக்கே யானை திருவேங்கடமுடையான், தெற்கே யானை திருமாலிருஞ்சோலமலை அழகன், கிழக்கே யானை திருக்கண்ணபுரத்திலே சபரிப் பெருமாள், மேற்கே யானை அரங்கநாதன். இந்த 4 திசைக்கும் தமிழகத்துக்கு 4 எல்லை கட்டிவிட்டார் திருமங்கியாழ்வார். இந்த 4 எல்லைகளிலேயும் 4 ஆணையை கட்டினார். இப்படி யானை யானை யானையை போல இருக்கிற எம்பெருமானை நாம் கேள்வி கேட்பதற்கே முடியாது. நேற்றுக்கு தான் அதுக்கு முதல்ல ஸ்லோகம் விண்ணப்பம் பண்ணே, நாயமாத்மா பிரவச்சனேன லப்தா நமேதையான பகுனாஸ்ருதேன யமே வேஷ விருணுதே தேன லப்தா தஸ்ஸைஷ ஆத்மா விவருணுதே தனூம் ஸ்வாம். தனக்கா அருக்கான்னு காட்டணுங்கிற ஆசை வந்தா எல்லா நீதி மரபு வழக்கம் பழக்கம் மொத்தத்தையும் எதை பத்தி மதிக்காம பெருமான் தன்னை காட்டி விடுகிறான். அதை முந்தா நாளும் பார்த்தோம், நேற்றைக்கும் பார்த்தோம், இன்னைக்கும் அதே போலத்தான் பார்க்க போகிறோம். பரதன் பிரார்த்திக்கிறான், ததஸ்யரதி கிருத்வாது பாதுகே பரதஸ்ததா ஆருஹ்ரோஹ ரதம் கிருஷ்டா சத்ருக்னேன சமன்விதா. வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார், ததஸ்யரசி கிருத்வா, பரதன் பிரார்த்தித்தான் ராமனிடத்திலே, நீயே நாட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்று. ராமன் ஒத்துக்கலே. போனா பொறுத்து அதுக்காக மரவடியை தம்பிக்கு வான்பணையம் வைத்து போய் என்று தன்னுடைய மரவடியான பாதுகை, ரங்கநாத மணி பாதுகை, ராமமணி பாதுகை, அந்த பாதுகையத்தான் பரதாழ்வானுக்காக கொடுத்தான். அவனுடைய தலையிலே பாதுகா பட்டாபிஷேகத்தையே, பாதுகா பட்டாபிஷேகம்ங்கிறது ராஜ்யத்துக்கு போய் சிம்மாசனத்துல வச்சு நடத்தினதான்னா அது இருக்கட்டும்னா பரதன் தலையில சூடினது தானே பாதுகா பட்டாபிஷேகம். ஒரு அடியவனுடைய தலையிலேயே பாதுகையை சூடின பிற்பாடு ஆசனத்தை ஒரு நாளும் பாதுகை எதிர்பார்க்காது. அதெடுத்து சூட்டிக் கொண்டான். ஆருரோக ரதம் கிருஷ்டா, ரதத்தின் மேல சந்தோஷமா ஏறினான். சத்ருகனன் கையை பிடிச்சிட்டு ஆனந்தமா ரதத்துல ஏறி போனான்னு இங்க சித்திரகூடத்தில் இருக்கிறச்சே வால்மீகி எழுதிவிட்டார். அதே வால்மீகி அங்க போய் ராமனுடைய ராஜ்யத்தை பரதன் ஆண்டு கொண்டு வருகிறான் இல்லையோ, நந்தி கிராமே ஸ்திதே அகரோர் வாழுங்கள் என்ன உபதேசித்தார்னு தெரிஞ்சின்றாலே போரும். தெரிஞ்சின்றதோட ஒரு 10 பாசுரம் தெரிஞ்சின்றமா, ஒரு 100 பாட்டு தெரியும்னா அது தனி ஆனந்தம் தானே. சரி, 1102 தெரிஞ்சுக்கிறானான்னு கொடுத்து பார்த்தார் ஆழ்வார். வேதத்தை தமிழாக்கி அதையும் தெரிஞ்சுக்காத போட்டான். பெருமானுக்கு இருந்தாலும் தன் அடியார்களை விடுறதுக்கு மட்டும் மனசு வரல. அவன் எப்படி ஒரு வழியா குறைக்கிறான்னு பாக்கணும். நம்மால முடிஞ்சாத்தானே செய்ய முடியும். வேதங்களை கொடுத்து பார்த்தா முடியலேன்னுட்டோம், ஆழ்வார் பாசுரங்களை கொடுத்து பார்த்தா முடியலேன்னுட்டோம். இருந்தாலும் போகணுங்கிற ஆசை மட்டும் போலே இல்லையோ. பெருமான் திருவடி கிடைக்கணுங்கிற ஆசை இருக்கு. அதுக்கு தகுந்ததை பண்றதுக்கு உண்டான சக்தி தான் நம்ம இடத்துல இல்லாமல் போயிடுது. பார்த்தானே பெருமான் அந்த நம்மாழ்வாரையே ஷடாரியாக ஆவேசம் பண்ண செய்தான். இப்ப நீர் போய் எல்லாருடைய தலையிலையும் தீண்டிடும். நம்ம பாதுகா ஸ்பர்சம் இவாளுக்கு கிடைக்கட்டும். எப்படியாவது நம்மாழ்வார் ஸ்பர்சத்தால் அனுகிரகத்தால மோட்சத்துக்கு வந்துட்டா போரும் என்ன தேசிகன் தான் தெரிவிக்கிறார். துருவம் ஆவிஷதி ஸ்ம திரவிடோபனிஷன் நிவேச சூன்யானபி லக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன். தமிழ் வேதத்துல கூட இவனுக்கு புரியாத போகும் போது ஆனாலும் லக்ஷ்மி ரமணனிடத்திலே திருவடிகள்ல சேர்க்கணுங்கிற ஆசை மட்டும் பெருமாளுக்கு நம்மாழ்வாருக்கு போல. அதனால தானே ஷடாரியாக ஆவேசம் பண்ணி கொண்டார். அந்த ஷடாரியத்தான் நாம தலையால இன்றைக்கும் தாங்குகிறோம். இந்த ஸ்ரீ ஷடாரிங்கிறதான் பாதுகை, பாதுகைங்கிறவர் தான் நம்மாழ்வார். 2 பேரும் பண்றது ஒரே காரியம். நம்மாழ்வார் தன் பாசுரங்களால பெருமாளை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துவர். பாதுகை தானே பெருமான வகித்து கொண்டு நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். ஆக பாதுகைக்கே பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான்.